நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு மனைவியை ஊரில் விட்டுட்டு இங்கே வந்து இருக்காங்க. என்னன்னா இங்கே ஜென்ஸ் இருக்கிறவங்க சரி, நீங்கள் வந்து கூட இருக்கிறவங்க பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு இங்கே இருக்கிறவங்க தான். ஸோ உங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்குது. ஆனால் ஊரில் இருக்கிற மனைவி வந்து அப்படி கிடையாது. அவங்க பக்கத்து வீடு, கல்யாண வீடு, அந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வாழ்கிறவங்க. ஸோ அவங்களோட கஷ்டம் வந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டோர் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு சொல்லிட்டா பார்த்த பாட்டு பாட போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான கோல்டு. என் பொண்ணுக்கு கோல்டு, எனக்கு கோல்டு, என் பையனுக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. எப்போவுமே வந்து பாடுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிப்பேன், ப்ராக்டிஸும் பண்ண முடியல. ஸோ ஒரு 3 பாட்டு நம்ம பாட போகிறோம். முதல் பாட்டு பார்த்திங்கன்னா இது வாவாதீப் பாட்டு. ரெண்டாவது பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு பழைய படம் ஆசை அதிகம் வச்சு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் அஸ்கு பாட்டு, விஜய் பாட்டு. இது 3 தான் பாட போகிறோம். நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா சால்மியான ஒரு இடத்துல, அதே இடத்துல தான். ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ 4:30 மணி. இப்போ எவ்வளோ வெயில் கொடுத்தது பாருங்க, அனல்லாம் இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து மேக்கப் போட்டு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காஞ்சி போச்சு முகம்லாம். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போவோம். போய் அந்த வேலை ரீச் பண்ணுறப்ப நான் வந்து திருப்பி வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட் டைம் வந்து சேம் இடம் தான் இருந்தாலும் நாங்கள் வந்து சுற்றி வந்தீங்கன்னு சுற்றிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு கரெக்டாக தான் வந்துட்டு அன்றைக்கி தான் சுற்றுனேன். சுற்றி வந்துட்டு இருக்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்லாம் நான் போடுறதே இல்லை. இப்போ வேர்த்து போய் பாதி நம்ம மேக்கப்பே போடலன்னா கூட ஒழுங்காக இருக்கும். பாதி மேக்கப் இருந்து இல்லாமல் இருந்த மாதிரி ஒரு மூஞ்சி இருக்கும் பாருங்களா, ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த மூஞ்சி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மூஞ்சி எனக்கு வந்துடும். வந்துட்டுமா இங்கே நான் வந்து கூகுளுக்கு தாகம் வேறு எடுக்குது. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. ஆல்ரெடி சளி பிடிச்சி வேறு இருக்குது. என்ன பண்ணுறது? வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஸ்பாட்டுக்கு. இருங்க இறங்கிட்டு பேசுகிறேன். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா உதயநிலா இசைக்குழு பாடும் பாசப்பறவைகள் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனு. எல்லோரும் பார்த்திங்கன்னா பாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு போய் பாட மாட்டேன். எப்போவுமே எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஐஷு அதுவும் பிரச்சனை, ஐஷு தேவ் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க. கொஞ்சம் போக போக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ நானும் உட்காந்துட்ருக்கேன், எவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால சரி ஓகே இனிமேல் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா, இந்த மாதிரி என்ன ரொம்ப நேரம் உட்கார மாட்டேங்கிறாங்க. அதனால் போய் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாப்பா வந்து டான்ஸ் ஆடினாங்க சந்திரமுகி பாட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டான்ஸ் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேரையும் ஸ்டேஜில் கூப்பிட்டு கொஷின்ஸ் எல்லாம் வேறு கேட்டாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நீங்களே பாருங்கள். பரவாயில்ல, ஒரு அழகான குடும்பம். உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது ரொம்ப பெருமிதம் கொள்கிறது உதயநிலா. உங்களுடைய ஒவ்வொரு மேடையிலும் நீங்கள் உங்களுடைய துணையாருக்கு துணையாக இருந்து மேடைகளுக்கு அழைத்து வருவதற்காக நன்றி, வாழ்த்துக்கள். மென்மேலும் நீங்கள் இன்னும் பல மேடைகளில் பல வெற்றிகளை காணணும். உங்களை கௌரவிக்கும் விதமாக திரு ஷீபாக்கா அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறாங்க. திரு ஸ்டீபன் ரொசாரியோ அவர்களுக்கான ஒரு சிறப்பு பரிசளித்து கௌரவிக்கிறாங்க. உங்களுடைய திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, காதல் திருமணமா? அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் காதலர்கள் போல சிட்டுக்குருவியாக பிறக்கிறீங்களே. நிறைய பேர் அப்படிதான் கேட்குறாங்க. நான் வந்து இங்கே இருந்தேன், ஓகே, வந்து சென்னையில் இருந்தாங்க. அரேஞ்ச் மேரேஜ். சூப்பர், அரேஞ்ச் மேரேஜ் தாங்க. இல்லறம் அதன் பிறகு சிறப்பாக இருப்பதற்கு இவங்க ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவங்களுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் யார் மேக் பண்ணுறாங்கன்னு என்னோட ஒய்ஃப் தான் எழுதுவாங்க. எல்லாமே சில விஷயங்கள் வந்து எங்களோட லைஃப்பில் நடந்தது. ஓகே, சில விஷயங்கள் வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க லைஃப்பில் நடந்தது பார்த்தீங்களா, அவங்க இன்ஸ்டாவில் பதிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலது என்னோட மனைவி வந்து பண்ணுவாங்க. வெளிநாட்டில் வந்து கணவர் இருக்கும்போது, இந்தியாவில் வந்து மனைவி இருக்கும்போது அந்த ஒரு பிரிவு தர ஒரு சோகம் இருக்குது பார்த்தீங்களா. நாங்கள் வந்து அதை ஒரு 2 வருஷம் தான் அனுபவிச்சோம் மேக்ஸிமம். ஆனால் அதுவே வந்து பல அனுபவங்களை எங்களுக்கு கொடுத்துச்சு. பிரியவே கூடாது அப்படின்னு.
நிச்சயமா கணவன் மனைவி பிரிதல் சார்ந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. மணிக்குயில் இசைக்குதடி, ரொம்ப அழகா இருக்கும் அந்த வீடியோ. மறக்காம டி தகப்பா எஸ்மை சேனல்ல பாருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன செக்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க இது வரைக்கும் சொல்ல மறந்த சாரி அப்புறம் நன்றி ஏதேனும் இருக்கா உங்க வாழ்க்கையில? எங்களுக்கு சண்டை நடக்கும், அதை பார்த்தீங்கன்னா அன்னைக்கே அந்த சண்டை முடிஞ்சிடும். சூப்பர் சூப்பர். ஒரு நாள் ஆமா, மனைவி தான் சாரிக்கிறது தப்பு கிடையாது. எனக்கு என்னோட அம்மாவுக்கு அப்புறம் என்னோட மனைவி எனக்கு அம்மா மாதிரி தான், அது தப்பு கிடையாது. நான் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நான் இருக்கும் போல எங்கள் கல்யாணம் பண்ண போல அங்கே இருந்தாங்க. அப்போ நிறைய மன கஷ்டங்கள் இருக்கும். மனைவி விட்டு இருக்கும் போல இப்போ காலை சண்டை போனாலும் போய் நான் பேசிடுவேன். அப்படி சொல்லி கூட்டு வந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல கிடையாது. இல்ல அவரால் ஒரு அரை நாளுக்கு மேல பேசாம இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு மனைவியை ஊர்ல விட்டுட்டு இங்க வந்து இருக்காங்க. என்னன்னா இங்க ஜென்ஸ் இருக்கிறவங்க சரி, நீங்க வந்து கூட இருக்கிறவங்க பாக்குறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு இங்க இருக்கிறவங்க தான். ஸோ உங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கு. ஆனா ஊர்ல இருக்கிற மனைவி வந்து அப்படி கிடையாது. அவங்க பக்கத்து வீடு, கல்யாண வீடு, அந்த மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா குடும்பத்தோட வாழறவங்க. ஸோ அவங்களோட கஷ்டம் வந்து அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். நான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் ஒரு 2 வருஷம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட சேர்ந்து சடனாக ஒரு எமோஷனில் பார்த்திங்கன்னா நான் ஏதோ டைலாக்லாம் பேசிட்டேன். பட் மனசில் இருந்தது எனக்கு ரொம்ப நாளாக இது சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ அது முடிச்சு பார்த்திங்கன்னா பாட்டு பாடுற டைம் வந்துருச்சு. ஸோ இன்னொரு ஒரு டுவேட் சாங்கு. ஐஷு கையிலேயும் ஒரு மைக் கொடுத்து நிற்க வச்சாச்சு பாடுறதுக்கு. அந்த மேடம் வந்து டான்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆடிட்டு இருந்தாங்க. அழகாக ஒரே மூமெண்ட்டை எவ்வளோ நேரம் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருந்தா பாருங்க. அதுவும் பாடுறது லிப் மூமெண்ட் வேறு எல்லா பாட்டுக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. கிட்டத்தட்ட 10:30 மணி ஆகுது. வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு கிளம்பணும். ஆக்சுவலி கொஞ்சம் இன்றைக்கும் ஏர்லி தான், சீக்கிரமாக தான் போயிட்டோம். ஆஸ் யூஷுவல் தான். நல்லா ஏன்னா வீட்டில் வந்து கிளம்பும் போது லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டே இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே போனால் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டி நடந்தது. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து 5:20க்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கூட்டம் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 6:30க்கு மேலே தான். பாட்டுக்கள்லாம் பாடியாச்சு, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணியிருப்பேன். மூக்கு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு, தெரியுதா? கோல்டு.
ஆக்சுவலி அந்த பேசுகிற வாய்ப்பு கிடைச்சப்போ எனக்கு என்ன பேசுறதுன்னு என்ன நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. பட் இந்த ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு நினச்சி தான் நான் பேசினேன். இது வந்து நான் வந்து இந்த வெளிநாட்டு வாழற அந்த ஒரு லைஃப்பை பற்றி நான் வந்து வீடியோ போடும்போது எனக்கு வந்து வர்ற கமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில், அதாவது இங்கே கணவர்கள் இருந்து மனைவிகள் பிரிந்து இருக்கிற அந்த மனைவிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிற எண்ணத்துலேயே இல்லை, இத்தனை 10 வருஷம் ஆகுது, என்னைக்காவது ஒன்று சேருவோம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக. அதெல்லாம் பார்க்கும்போது என்னால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. நான் ஒரு வீடியோ போடுறேன், அவ்வளோதான். அதை பார்த்துட்டு நீங்கள் ஆறுதல் அடைகிறீங்க, நிறைய பேர் உங்களோட கவலைகளை கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. ஸோ வந்து நான் இந்த விழாவில் பார்த்த எனக்கு எதிரில் அந்த மேடையிலேருந்து கீழே பார்க்கும்போது அங்கே இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு காரணத்துக்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க, அவங்களோட மனைவிகளை ஊரில் பிரிஞ்சு இங்கே வந்து உட்காந்துருக்குறவங்க. ஸோ நான் வந்து இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ண அந்த ஒரு மனைவிகளோட யாரோ ஒரு கணவர் வந்து அங்கே இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயமாக தான் நான் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன். இது மாதிரி மனைவிகளை வந்து ரொம்ப நாள் பிரித்து அவங்களோட லைஃப்பை நம்ம வந்து என்ன சொல்கிறது, அது வந்து அப்படியே முடிஞ்சு போயிடக்கூடாது. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து வாழுங்க. அதுதான் வந்து வாழ்க்கை. இப்போ வந்து நீங்கள் வாழறது சும்மா பணம் சம்பாதிக்கிற ஒரு இதுதான் இல்லைங்களா? அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே பைசா முக்கியம்தான். பைசாவோட லைஃப் கொஞ்சம் முக்கியம். அந்த லைஃப்பை திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த அந்த பாதைகள்லாம் காணாமல் போயிருக்கோம். சின்ன சின்ன விஷயம் என்னோடய லைஃப்லேயே நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இவங்க வந்து கன்சீவ் ஆனப்போ சீமந்தத்துக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு சீமந்தம் பண்ணேன். அப்போ எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் இன்னைய வரைக்கும் எனக்கு அது அந்த ஒரு மனசில் ஒரு உறுத்தலாகவே இருக்குது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தை சீமந்தம் பண்ணுவோம். அந்த சீமந்தத்தில் நான் இல்லை, யாரோ 3ஆம் மனுஷன் மாதிரி ஆல்பமில் என் ஃபோட்டோவை தூக்கி சொருவி இருப்பாங்க. அதெல்லாம் என் லைஃப்பில் கம்ப்யூட்டர் கஷ்டம். ஏன்னா பிகாஸ் என்னோட குழந்தை வயிற்றில் இருக்கும் போல அவளுக்கு நான் நலங்கு வைக்கல, கூட நின்று அவளுக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்கல. அது நிறைய விஷயங்கள் எனக்கு இன்னி வரைக்கும் அது வந்து என்னால் திரும்பி கொண்டு வர முடியாது. இப்போ டூரு போகிறது, ஹனிமூன் அப்போ போகலாம், கூட இப்போ போய்க்கலாம். பட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம திரும்பி கொண்டு வர முடியும். நான் இப்போ தான் சொல்லணும்னு நினச்சேன். பட் அவர் சொன்ன அந்த விஷயந்தான், அந்தந்த மொமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அதை வாழ்ந்துடணும். பின்னாடி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நாங்கள் யோசிச்சு பார்த்தோம், ஒரு வாரம் முன்னாடி வந்து ஒரு சில டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது. ஊருக்கு போனால் இந்த வாட்டி எங்கேயாவது ஒரு ஹாலிடே ட்ரிப் போனோம். ஏன்னா வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி ஹனிமூன் என்னை அவர் கூட்டிகிட்டு போகல. ஆக்சுவலி பிளான் பண்ணாரு நிறைய, பட் சில ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ்னால எங்களால் வந்து போக முடியல. பட் இப்போ வந்து அந்த ஹனிமூன் ட்ரிப்பு அப்படின்னு நம்ம பிளான் பண்ண முடியாது. அந்த ஒரு ஏஜில் தான் அது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஏஜ் மட்டும்தான் அது நம்ம போக முடியும். இப்போ பார்த்தா ஓகே வயசாகிடுச்சு, தலை வரும்போது பார்த்தா வெள்ளை முடி இருக்குது, இதெல்லாம் வயசு 30க்கு மேலே ஆகுது. என் வீட்டுக்காருக்கு இன்னும் ஒரு 3-4 வருஷம் ஆச்சுன்னா 40 வயசு ஆக போகுது. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அந்தந்த வயசில் நடக்க வேண்டியது அந்தந்த வயசில் நடந்துடணும். அது மிஸ் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நமக்கு வந்து அந்த ஒரு கேப், அந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து நமக்கு இல்லை அப்படின்றது தான், அதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ இல்லை பணம் சம்பாரிச்சு 60 வயசுக்கு மேலே உட்காந்து ஹாயாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைப்போம், எல்லாருமே பேசுவாங்க. இப்போ கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருக்கலான்னு. பின்னாடி நம்ம நல்லா இருக்கலாம்னு நினைக்கும் போது நமக்கு வயசாகிடும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன நல்லா இருக்க போகிறீங்க, என்ன சந்தோஷமாக இருந்து என்ன பிரயோஜனம்? நான் இத்தனை வருஷம் நீங்கள் உழைச்சதுக்கு மனுஷனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 30-35லே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ உடம்புல பிரச்சனைகள் வருது. ஓகேங்களா? நிறைய நமக்கு சைனஸ் ப்ராப்ளமு, வயிறு பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, அது இதுன்னு நமக்கு நிறைய நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம வேலை, ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், அது இதுன்னு. இப்போயே எப்படின்னா நீங்கள் பணம் சம்பாதிச்சு சந்தோஷமாக வாழ 60 வயசுலன்னு நினைக்கும் போது அந்த 60 வயசில் உங்களுக்கு மிஞ்சி இருக்கிறது ஒன்றுமே கிடையாது. அதனால் அப்பப்போ அந்தந்த வயசில் என்ன விஷயங்கள் குறுக்க வந்தாலும் சந்தோஷமாக இருங்க. உங்களோட அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸான மொமெண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க லைஃப்பில் என்றைக்குமே. ஓகேங்களா? ஸோ அதுதான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நான் எப்போவுமே எனக்கு நானே சொல்லிக்கிறது. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் லைஃப், ஹாப்பினஸ்ஸை மட்டும் உங்களோட ஹாப்பினஸ் உங்களோட கையில் தான் இருக்குது. அது அவ்வளோதான். ஓகேங்களா? இது இல்லையே அது இல்லையே நினச்சி கஷ்டப்படக்கூடாது. நம்மளோட ஹாப்பினஸ் கொண்டாட சுற்றிலையும் சந்தோஷம் பண்ணிக்கணும். அவங்க துன்பத்திட்டு நம்ம மட்டும் சந்தோஷப்படக்கூடாது. இது என்னோட கருத்து. சரிங்களா? அதுக்குன்னு அவங்க துன்பமாயிடுவாங்களோ, அவங்க கஷ்டப்பட்டுருவாங்களோ நினச்சி நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. நம்ம சந்தோஷமாக இருக்கலாமா, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு தோணுதா, எனக்கு சந்தோஷமாக இருங்க. எனக்கு வந்து அதான் பாலிசி. நான் வந்து அவங்க தான் நினச்சிப்பாங்களோ இவங்க தான் நினச்சிப்பாங்களோன்னு யோசிச்சு இருந்திருக்கிறேன். ஆனால் இனிமேல் நான் அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நான் வந்து நினச்சிக்கிறேன். ஓகே, ரொம்ப அளவுலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். லைட் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறேன், கேமரா ஃபோக்கஸ் கூட பண்ணாமல். இந்த வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய், நைட்.